இது உங்கள் நியூஸ் 5. கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் சௌரிபாளையம் 51வது டிவிஷன் சார்பாக இன்றைய தினத்தில் கொரோனா காலத்தில் இருந்து பல வருடங்களாக பொதுமக்களுடைய பிரச்சனையாக, அத்தியாவசிய பிரச்சனையாக போக்குவரத்து, குறிப்பாக தனியார் பேருந்துகள், உதாரணத்திற்கு தனியார் பேருந்துகள் எண் S2, 22, 23, 23A, S3, 61 போன்ற பேருந்துகளும், S4 போன்ற பேருந்துகளும், அதே வேளையினிலே சில நேரங்களில் அரசு பேருந்துகள் உட்பட உரிய நேரத்திற்கு சௌரிபாளையம் பகுதிக்கு வருவதே கிடையாது. உக்கடத்தில் பயணிகள் ஏறினால் சௌரிபாளையத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் திடீரென்று அவர்கள் பாதி வழியிலேயே, குறிப்பாக சுங்கம், புலிகுளம் போன்ற பகுதிகளிலேயே ஏதாவது ஒரு காரணத்தினை சொல்லி பயணிகளை இறக்கிவிட்டு அவதிக்குள்ளாகின்ற நிகழ்வு அன்றாடம் நடந்து வருகிறது. அதே போலையிலே காலையிலே பீக் ஹவர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே மட்டும் அவர்கள் ஆட்களை ஏற்றிக்கொண்டு அந்த நேரத்தில் மட்டும் அவர்களை பஸ்களை இயக்கிவிட்டு 11 மணியிலே இருந்து மதியம் 3-3:30 மணி வரையிலேயும் பேருந்துகள் இருப்பதே கிடையாது. ஏதாவது ஒரு பேருந்து வந்தாலும் அவர்கள் பாதி வழியிலே இறக்கிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதே போல அத்தியாவசியமான இங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்லுகின்ற ESI மருத்துவமனைக்கு போகின்ற பேருந்துகளும் போவது கிடையாது. உப்பிலிபாளையத்திலேயே அவர்களது வழித்தடங்களை நிறுத்தி விடுகிறார்கள். சௌரிபாளையம் போலவே அவர்கள் திருப்பி விடுகின்றார்கள். ராமநாதம் குறிப்பாக 61 S3 வழித்தடம் எண்கள், S3 ராமநாதபுரம் சின்ன பாதையிலே இருந்து கண்ணவரான்மில் வழியாக ராமநாதபுரம் செல்ல வேண்டும். ஆனால் அவர் அப்படி செல்லுவதே கிடையாது. அதற்கு அடுத்த 61 பேருந்து புலிகுளத்திலே இருந்து ராமநாதபுரம் வழியாக டவுனால் செல்ல வேண்டும், அதுவும் செல்லுவது கிடையாது. அதே போல குறிப்பாக இன்னொன்று என்னவென்று சொல்ல வந்தால், ஒரு தனியார் பேருந்து மணிக்கூண்டிலே இருந்து சௌரிபாளையம் வருகிறது என்று சொன்னால் ஆட்களை ஏற்றிவிட்டு உடனடியாக புறப்படுவது கிடையாது. ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் பின்னால் வருகின்ற ஒரு பேருந்தை பார்த்து, சௌரிபாளையத்திற்கு வருகின்ற பேருந்தை பார்த்து இவர்கள் எடுத்துவிட்டு ரேஸில் வருவதை போன்று பயணிகளை அச்சுறுத்தி, பயணிகள் யாராவது கேட்டால் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நிறுத்தி இறக்கி விடுங்கள் என்று சொல்லி, அதுபோல நடத்துனர்கள் எல்லாம் யாரையும் ஒரு அவமதிப்புக்குள்ளாகி வயதானவர்களை எல்லாம் ஏறுவதற்குள் விசில் அடித்து விட்டு வண்டியினை எடுத்து விடுகின்றார்கள். கடந்த மாதம் அம்மாதிரி திடீரென்று ஒரு பிரேக் போட்டு, தனியார் பேருந்திலே பிரேக் போட்டு கடைசி சீட்டில் இருந்து அவர் டிரைவர் சீட்டுக்கு வந்து தலையிலே அடிபட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். இந்த மாதிரியான தொடர்ந்து அவல நிலைமைகள்லாம் தொடர்ந்து நாங்களும் அவ்வப்பொழுது வாய்மொழியாக சொல்லுவதை கேட்டு சொல்லுகிற பொழுது 1 நாள் 2 நாட்கள் அதை சரி செய்கின்றார்கள். ஆனால் மீண்டும் அதே கோலங்கள் தான் தொடர்கின்ற இந்த நிகழ்வினை தொடர்ந்து பொதுமக்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் சௌரிபாளையம், கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் மற்றும் இங்கு இருக்கின்ற தோழமை கட்சிகள், பொதுமக்கள் அத்தனை பேரது ஒத்துழைப்புடன் இன்றைக்கு ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தினை நடத்தி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் போக்குவரத்து துறை ஆய்வாளர் அவர்களிடத்திலும் நாங்கள் கொடுக்க உள்ள மனுவினை 15 நாட்களுக்குள் அவர்கள் அதற்கு தீர்வு காணாவிட்டால் அடுத்து நாங்கள் பொதுமக்களுடைய ஆதரவோடு பஸ்களை பிடித்து சிறை பிடிக்கும் போராட்டமாக அது அமையும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு போராட்டம் லட்சியம் அல்ல. மக்களது பிரச்சனைக்காக அகிம்சை ரீதியாக நாங்கள் இதை நிறைவேற வேண்டும் என்றுதான் பல நேரங்களில் நாங்கள் பல அதிகாரிகளிடத்திலே சொல்லுகின்றோம். இது அதிகாரிகளுடைய மெத்தனமான போக்கின் காரணமாகத்தான் அவதிப்படுகிறார்கள். குறிப்பாக இரவு 7:30 மணிக்கு மேல் நகரத்தினுடைய மைய பகுதியாக இருக்கின்ற சௌரிபாளையத்திற்கு பேருந்துகள் கிடையாது. 22 பேருந்துகள்லாம் மதியம் 2 மணிக்கு மேலிருந்து அவர்கள் 4 மணி வரைக்கும் அருகிலே நிறுத்திவிட்டு 4 மணிக்கு மேல் தான் அவர்கள் வழித்தடத்தில் செல்கின்றார்கள். எனவே இம்மாதிரியான மக்களுடைய அன்றாடாத ஜீவாதார, குறிப்பாக இங்கு போவிக்கும் பெண்கள் எல்லாம் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் செல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு பேருந்து இல்லாத நாள் ஆட்டோவில் சென்று 400 ரூபாய் 500 ரூபாய் செலவு செய்து அவர்கள் அன்றாட குழைப்பிலே அவர்கள் விழிப்பு நிலையிலே இருக்கின்றவர்களால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற அவல நிலைமையை கண்டித்துத்தான்
இன்றைக்கு சபரிபாளையம் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய மாபெரும் கையெழுத்து இயக்கம் சபரிபாளையம் பேருந்து மைதானத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.